ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கும். அது மாத்திரமல்ல, ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. புதிய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உள்ள வார்த்தைகள், சுவிசேஷத்திலிருந்து நாம் அற்புதத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போதே, அதை கேட்கும் போதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதில் 18 to 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 4, 18 to 22 வரைக்கும். அதை தொடர்ந்து ரோமர் 1ஆம் அதிகாரம், அதில் 4 மற்றும் 5 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அல்லேலூயா. சரி, ரோமர் 1 அதிலே 4 மற்றும் 5 ஆகிய வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்த 2 பார்வைகளை இந்த வசனம் அடிக்கோட்டிட்டு சொல்லுகிறது. மாம்சத்தின்படி, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மாம்சத்தின்படி அறிந்து கொள்ள முற்படுகிறீர்களா, அல்லது பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவரை அறிந்து கொள்ள முற்படுகிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன். என்ன தலைப்பு அப்படின்னா, தேவ சித்தத்தின் பரிமாணங்கள், த டைமென்ஷன்ஸ் ஆஃப் காட்ஸ் வில். தேவ சித்தத்தின் பரிமாணங்கள். நம்ம எல்லாரும் மேலும் இருக்கிற பிரதானமான காரியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நான் அதை செய்தேன் எதை செய்தேன்னு சொல்றதை விட அவருடைய சித்தத்தை செய்யணும். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அந்த சித்தத்தை செய்ய வேண்டும். So the dimensions of God's will, தேவனுடைய சித்தத்தின் பரிமாணம், அதை குறித்து அன்னைக்கு பேச போகிறோம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த இரவு எப்படிப்பட்ட இரவாக இருக்க போகிறது என்று சொன்னால், இது தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் இரவாக இருக்க போகிறது. Praise the Lord. I mean, it is going to be a night of fulfillment. God is going to fulfill His word concerning you. உங்களை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற போகிறார். I mean, it is also a night of miracles. அற்புதங்களின் இரவாகவும் இருக்க போகிறது. ரொம்ப முக்கியமா, a night of dealing with your past. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடந்த காலத்தின் சில காரியங்களோடு இடைப்படுகிற இரவாக இந்த இரவு இருக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. உங்க லைஃப்ல இருக்கிற சில பாஸ்ட் காரியங்களை சரி பண்ணலன்னா அது உங்களுடைய ஃபியூச்சரையே என்ன பண்ணிடுது, குலைத்து கெடுத்து போட்டு விடுகிறது.
சிலருடைய கடந்த காலம் அவர்களை கட்டி வைத்திருக்கிறபடினால் அவர்களுக்கு எதிர்காலத்தின் வெளிச்சம் இல்லை. எதிர்காலத்தை பற்றிய வெளிப்பாடுகள் இருந்தாலும் அதற்குள் அவர்கள் செல்ல இயலவில்லை. என்னமோ அவங்களை கட்டி வச்சிருக்கு பின்னாடி. இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் அதையெல்லாம் சரிப்படுத்த போகிறேன். Hallelujah. I am just going to deal with your past, the defeats of your past. கடந்த காலத்தின் சில தோல்விகள், அவைகளை இந்த இரவு நான் மாற்றப் போகிறேன். Hallelujah. ஆமென். சில கடந்த கால நிகழ்வுகளை நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற பயங்கள், அவைகளை இந்த இரவு தேவன் அகற்றப் போகிறார், அப்புறப்படுத்த போகிறார். Hallelujah. Praise the Lord. சரி, லூக்கா 4 அதுல 18 22 வரைக்கும் வாசிச்சோம் இல்லையா? அதுல 21 22 மட்டும் நம்ம திரும்ப வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். யோசேப்பின் குமாரன் அல்லவா? ஏன் இந்த 22வது வசனத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது ரொம்ப தெளிவான, ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. என்ன எடுத்துரைக்கிறது அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டதுக்கு கவனிங்க. அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எதுக்கு ஆச்சரியப்பட்டாங்களா? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனா பாருங்க, ஒரு வேத பகுதி அவர் எடுக்கிறார். அவரிடத்துல கொடுக்கப்பட்டது என்னது? ஏசாயா புஸ்தகத்தை வந்து சுருள் என்ன பண்ணுது? கொடுக்கப்படுது. அதுல என்ன மலமோ இருக்கு, அப்படித்தானே? அதிகாரம் வயசா நம்ம பிரிச்சா கூட 66 அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா அதுல இருந்து அவர் உன்னை கண்டுபிடிச்சு, உன்னை சூஸ் பண்ணி அதை எடுத்து வரிசையா வாசிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்புறம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா தரித்திரர் அப்படிங்கிறார் இல்லையா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் சொல்றாரு, தரித்திரத்தை முற்றிலுமாய் மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளதான் சுவிசேஷம். The gospel has the power to eradicate poverty. அப்போ ஒருவேளை ஒரு பொருளாதார நிலைமையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், அப்பா நான் தான் தீர்வு, அதுக்கு இயேசுதான் அதுக்கு தீர்வு. Praise the Lord. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தரித்திர பத்தி பேசுறாரு. அடுத்து இருதயம் நறுங்குண்டவர்கள், the heart broken, அவர்களை குறித்து பேசுறாரு. நான் ரொம்ப ரொம்ப கவலையோட வந்திருக்கேங்க, காயப்பட்டு வந்திருக்கேன்னா உங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? இயேசுதான் உங்களுக்கு பதில். இயேசு உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். Praise the Lord. சிறைப்பட்டவர்கள், the captives, ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா அந்த சிறையிருப்பையும் இயேசு என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். குருடரை பத்தி சொல்றார். இப்படி எடுத்து பாருங்களேன். those who are not able to see the future, unable to see beyond where they are, இப்ப இருக்கிறத தாண்டி எதுவுமே பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே வரிசையா அந்த பட்டியல் அப்படியே போகுது. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் 19வது வசனம் சொல்றாரு, அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். ஆங்கிலத்தில் இப்படி போட்டு இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது சீசன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். தேவனுடைய தயவு வெளிப்படுகிற காலங்களை எல்லாம் உனக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன். அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கே தயவு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டாரு, இவைகள் இன்னைக்கு நிறைவேறிச்சுட்டாரு. ஏன்? வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த வரிசை இருக்குல்லப்பா, இந்த லிஸ்ட் இருக்குல்லப்பா, அதுல இருக்க எல்லாமே நான் வந்தோடனே ஆயிடுதுன்னு, நான் வந்தோடனே நிறைவேறிச்சு. உங்க வாழ்க்கையில தரித்திரம் போகணுமா? இயேசு வந்தோடனே போயிடும். உங்க வியாதி சரியாகணுமா? இயேசு வந்தோடனே சரியாயிடும். விடுதலை வேணுமா? இயேசு வந்தோடனே விடுதலை கிடைச்சிடும். எனக்கு எதிர்காலத்தை பத்தி எந்த நம்பிக்கையும் இல்லை, இயேசு வந்தோடனே கிடைச்சிடும் அந்த நம்பிக்கை. சிறையிருப்புகள் மாறணும், இயேசு வந்தோடனே மாறிடும். அல்லேலூயா. இவ்வளவு சொல்றாரு. இதுதான் அவங்க சொல்றாங்க. ஆச்சரியப்பட்டாங்களாம். 21 வசனத்தை திரும்ப பாருங்க. 21.
அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். நிறைவேறிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதோட தீர்வு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அடுத்து என்ன போட்டுருக்கு பாருங்க, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, வாயிலிருந்து புறப்பட்ட, பைபிள் clearly says it is not logos, it is rhema. எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. வேதம் சொல்லுகிறது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ரேமா அப்படின்னு ஒன்று வேர்டை அனுப்பிட்டார்னா அது நிச்சயமா வேலை செய்யணும். ஆனா செய்யல. ஏன்? அதே வசனத்தில் இருக்கு பதில், வாசிங்க. இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அதனாலதான் சொன்னேன், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன். You might even receive a rhema word, but if you are not able to know him in the spirit, that word will not work for you. Praise the Lord. ஆண்டவர் உங்களுக்குனே ஒரு வார்த்தையை சொல்லிக்கலாம், ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு தாங்க வந்துச்சு, எனக்கு ஜெபம் பண்ணும்போது வந்துருச்சுங்க, ரைட்டு. ஆனால் இயேசுவை எப்படி அறிந்து கொள்கிறாய்? அவரை எழுத்தின்படி அறிந்து கொள்ள நினைக்கிறாயா, ஆவியின்படி அவரை அறிந்து கொள்ள நினைக்கிறாயா? அல்லேலூயா. இவங்க எல்லாம் நல்லா இருக்கு, ஆனாலும் இவன் யோசேப்பின் குமாரன் தானே அப்படின்னு என்ன சொன்னா, அவங்களுக்கு வார்த்தை பெற்றாங்க, ஆனால் அவர்கள் இயேசுவை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லை. ரோமர், அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுதே நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரோமர் நிருபம் மட்டும் எல்லாருமே ஒத்துக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது பாஸ்டர். அது மனுஷன் ஒரு இடத்துல எடுத்தோடனே முடிக்கிறாரு, 4 வசனத்தை கோர்வையான கொண்டாரு, இப்படியே எழுதிட்டு போறாரு. ரைட், எதுவாக இருந்தாலும் சரிதான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? அவரை ஆவியின்படி அறிந்து கொண்டால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா, ஆமென். அப்படி அறிந்து கொள்ள நமக்கு யார் தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தேவை. வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாதே. You will have no revelation about the divinity of Christ without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அவருடைய தெய்வீகத்தை குறித்து ஒரு வெளிப்பாடும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தில் 4 காரியங்கள் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மூலமாய் செய்த 4 காரியங்கள் இருக்கிறது. இந்த 4 காரியத்தில் ஒரு காரியத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமாக இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். 4 காரியம். லூக்கா 4ஆம் அதிகாரம் அதில் 1 to 12 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெற்றி அருளும் தேவன். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து மூலமா வெற்றி அருளுகிற தேவன். 2வதா லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 17 to 21 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வேத பகுதியை தேடி கண்டுபிடிச்சு சொல்றாரு, இன்னைக்கு இது நிறைவேறிடுச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நம்ம அங்க ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. என்ன தெரியுமா? இயேசு இல்லாமல் நிறைவேறுதல் இல்லை. உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் அவருக்குள்ளதான் இருக்கு. அதனால இயேசு இல்லை என்றால் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் இல்லவே இல்லை. So it is better to seek Jesus than to seek the promises of God. வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கிறத விட வார்த்தையாக இயேசு என்ன பண்ணிக்கணும்? பிடிச்சு கொள்ளணும். இயேசுவை பிடிச்சிட்டிங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆனால் நீங்கள் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சி உட்காந்துருக்கோம் இல்லையா? 4 வருஷம் ஆனாலும் அப்படியே இறுக பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே நான் பிடிச்சிருக்கேன். நீ இயேசுவை பிடிச்சிக்கோ. உனக்கு வாக்கு பண்ணது வேற எங்கேயும் என்ன செய்யாது, போகாது. வாக்கு பண்ணப்பட்ட எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ள தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெற்றி அருளுகிற தேவன்.
இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். மூணாவது என்ன தெரியுமா? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 25 27 வரைக்கும் வாசிச்சு பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை விசேஷப்படுத்தும் தேவன். அப்படிதானே? அந்த வசனத்தை டக்குன்னு வாசிச்சுருமா? லூக்கா 4 25 27 வரைக்கும் சீக்கிரமா. அன்றையும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவனிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை விசேஷப்படுத்தும் தேவன் ஏன் போட்டேன்னா, இவங்க 2 பேருமே இஸ்ரவேலர் அல்லாதவர்கள், புறஜாதியார். அல்லேலூயா. ஒருவருடைய நன்மை அவரை தேடி போகிறது, இன்னொருவருடைய சுகம் அவரை தாண்டி, அவருக்காக தாண்டி வருது. இஸ்ரவேலர் நிறைய பேர் இருந்தாங்களா, அவங்கள தாண்டி நாகமான் சுகமாயிட்டான். இஸ்ரவேலில் அநேக விதவைகள் இருந்தார்கள், ஆனால் சாரிபாத் ஊரில் இருந்தவளை தேடி ஆண்டவர் அற்புதத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா, ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, சில ஆசீர்வாதம் உங்களை தேடி வருது, சில நன்மைகள் அநேகரை தாண்டி உங்ககிட்ட வருது. அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 45:14 என்ன சொல்லுது தெரியுமா? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிற சிலரை தாண்டி புறஜாதியாராகிய நம்மிடத்தில் அவருடைய நன்மைகள் வந்தது. அல்லேலூயா. இயேசு நம்மை தேடி வந்தார், எனவே நன்மைகள் அநேகரை தாண்டி நமக்கு வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். திரும்பமா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெற்றி அருளுகிற தேவன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். குமாரனாகிய கிறிஸ்து மட்டும் இல்லைன்னா பிதாவுடைய வார்த்தையே அப்படி நின்றுகிட்டே தான் இருந்திருக்கும். அது எதுவுமே என்ன செஞ்சிருக்காது, நிறைவேறி இருக்காது. அதனாலதான் மத்தேயுல எழுதும் பொழுது, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப இயேசு வந்துதான் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றுகிறார். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கலாம், அது எப்ப நிறைவேறும்னா நீங்க இயேசுவை தேடும் போது அவைகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். ஏன்னா இயேசு இல்லாமல் நிறைவேறுதல் இல்லவே இல்லை. அல்லேலூயா. மூணாவதாக நம்ம பார்த்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை விசேஷப்படுத்தும் தேவன். நாலாவதாக லூக்கா 4 35 36 மற்றும் 40 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை விடுவித்து வாழ வைக்கும் தெய்வம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த 4 காரியம் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இந்த முதல் காரியத்தை தான் தியானிக்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய செய்திக்கு தலைப்பு தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் காட்ஸ் வில், தேவ சித்தத்தின் பரிமாணங்கள். அதுதான் பத்தி பேச போறோம். இதை பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவன் கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளை நிமித்தமாக நம்ம தேவ சித்தத்தை எவ்வளவு தூரம் செஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு தெரிய வரும். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம், அதிலே முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. ரொம்ப அழகான வசனம் இது. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், ஆவியானவரால் நடத்தப்படணும் அப்படின்னா முதல்ல ஆவியானவரால் நிரப்பப்படணும். ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. இப்ப இதை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சரித்திரத்தில் பின்னாடி போவோம். எகிப்திலே இருந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வாக்கின்படியே விடுவிக்கப்படுகிறார்கள். அப்படிதானே? மோசே மூலமாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் அவங்களை கூட்டிட்டு வரும் பொழுது, எப்பா நீங்க போற பாதையில ஒரு பெரிய வனாந்தரம் இருக்கு, 40 வருஷம் நீங்க அங்கதான் இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாரா?
சொல்லலை. சரி, இப்படி யோசிப்போம். தேவ திட்டத்திலே வனாந்தரம் என்ற ஒன்று இருந்திருந்ததா? இருந்துச்சா? ஆண்டவருடைய திட்டத்தில் இஸ்ரவேலருக்கு கண்டிப்பா வனாந்தரம் இருக்கணும்ப்பா அப்படி இருந்துச்சா? இல்லைங்க. மோசேயிட சொல்றாரு 3 நாள் பிரயாணமா போய் ஆராதிக்கணும்னு சொல்லுப்பாங்கிறாரு. உண்மையிலே 3 நாள்ல என்ன பண்ணிடலாம்? பிரயாணமா போய் சேர்ந்துடலாம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு 3 நாள்ல போய் சேர்ந்துடலாம். ஆனா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 நாள்ல போய் சேர வேண்டியது 39 வருஷமா இல்லை 40 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல கவனிங்க. இவனுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில தேவன் வனாந்தரத்தை நியமிக்கவில்லை. வனாந்தரம் என்பது அவர்களாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அப்படிதானங்க? சொன்னதெல்லாம் நம்பி அவர் செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தா அவர் என்ன உங்களை சுத்திக்கிட்டே விடுற தேவனா? அவர் இல்லை. அழகா என்ன பண்ணிருப்பாங்க? அப்படிதான் பார்வோன்டே போய் கேட்கிறேன், 3 நாள் பிரயாணம் தூரம் போய் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யணும், நாங்கள் போகணும்ப்பா. இட் வாஸ் வெரி க்ளோஸ், பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் சொன்னவைகளை அவர்கள் சரியாக நிறைவேற்ற முடியாததினால, நம்முடைய தலைப்புக்கு ஏற்ற விதமாய் சொன்னால் தேவ சித்தத்தின் பரிமாணங்களை அவர்கள் அறியாததினாலே அவர்கள் வனாந்தரத்தை தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டார்கள். Praise the Lord. Amen. Not every delay is from God. Not every wilderness is from God. எல்லா வனாந்தரமும் எல்லா தாமதங்களும் தேவன்கிட்ட தான் வருதுன்னு தயவு செய்து என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. சரி, யோசிங்க. அதுக்கப்புறம் மோசே தலைமைக்கு அப்புறம் யோசுவாவுடைய தலைமை வருது. அந்த யோசுவாவுடைய தலைமையில வனாந்தரத்திலிருந்து யோர்தான் என்ன பண்றாங்க? தாண்டாங்களா? தாண்டலையா? இப்படிதானே வாக்கு சொல்லப்பட்டது, இந்த 3 நாள்ல இந்த யோர்தானை கடந்து செல்வீர்கள். யோர்தானை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற வாக்குப்படப்பட்ட தேசத்தை அடைந்தார்கள். அப்படிதானே? நல்லா கவனிங்க. இந்த பக்கம் ஒரு வனாந்தரம் இருக்கு, நடுவுல ஒரு யோர்தான் இருக்கு, இந்த பக்கம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கானான் தேசம். இஸ்ரவேலர்கள் இவ்வழியாய் வந்து வனாந்தரத்தை தாண்டி இந்த யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் உள்ள இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படிதானே? ஆனா இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து யோர்தான்ல இருந்து இந்த பக்கம் போறதுக்கு பதில் எங்கிட்டு போறாரு? வனாந்தரத்துக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில இவருடைய வாழ்க்கையில வனாந்தரத்துக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னா அது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில தான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்தர வாழ்க்கையை அவர் எடுத்துக்கொண்டார். ஆவியானவர் அவரை அந்த வழியாகவே நடத்தினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த வசனங்கள் முடிஞ்சு 14வது வசனத்தை பாருங்க. 14th verse, லூக்கா 4:14 வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கோங்க, அதை மாற்றாதீங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. எதா பண்ணாரா? இனி அற்புதமே ஒண்ணுமே செய்யலையேங்க, இல்லையா? அப்படித்தானே? வனாந்தரத்திலிருந்து அப்படியே என்ன பண்ணி இப்பதான் கரை ஏறி இருக்கார் இந்த பக்கம். ஆனா என்ன போட்டுக்கு பாருங்க, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அப்படின்னா அவர் வனாந்தரத்தில் என்னமோ சூப்பரா பண்ணியிருக்கிறார். அப்படித்தானே? அவர் செஞ்சது ஆவியின் மண்டலத்தில் என்ன பண்ணியிருக்கு? பல நாடுகளுக்குள்ள எப்பா ஒருத்தர் வராருப்பா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆவியின் மண்டலங்களை அதிர வைக்கும்படி ஏதோ ஒன்றை வனாந்தரத்தில் என்ன பண்ணிருக்காரு? சைலண்டா தனியா முடிச்சுட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பகல தெரிஞ்சுங்க, அது நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அல்லேலூயா. 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப 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 தோற்ற இடம். அல்லேலூயா. அதுல பூரா தோல்வியின் கொடிகள் நாட்டப்பட்டிருக்கு. அங்க இங்க அங்க இங்க அங்க இங்க நிறைய தோல்வியின் கொடிகள்.
எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் நடந்து வந்தாங்களோ, அது 40 வருஷமா சுத்தினாங்களோ, சுத்தின எல்லா இடத்துலையும் தோல்வி 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 தோல்வி. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேலுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட் தோல்விகளால் நிறைந்த ஒரு கடந்த காலம். அல்லேலூயா. நம்ம தமிழ் மதுரை தானே சங்க தமிழ் இல்லையா? சங்க தமிழ் வளர்த்த மதுரை. அதில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், வீரத்தழும்பு அப்படி மதுரைமா. இந்த காலத்தில் சிலர் பொண்டாடிட்டு அடி வாங்கிட்டு கூட என்ன சொல்கிறாங்க, வீரத்தழும்புன்னு. ஆனால் இவனை யோசிச்சு பாருங்க, எல்லா தழும்புமே வீரத்தழும்பா? சில தோல்விகளின் தழும்புகள் கூட இருக்கிறது. சில தோல்வியின் தழும்புகள், சில தோல்வியின் தடயங்கள். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் திரும்பி பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தோல்வியின் தழும்புகளும் தோல்வியின் தடயங்களும் இருக்கிறது. எவிடன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், the marks of failures and defeat. இயேசு என்ன நினைக்கிறார் தெரியுமா? 40 வருஷம் இப்படிலாம் நடந்திருக்கு. சத்துரு ஆங்காங்கே நம்ம கொடியேற்றி இருக்கிறான். பட் நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற பாஸ்ட்டை நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில சில கடந்த காலத்தில் நடந்த காரியங்களுக்கு உங்களுக்கும் பொறுப்பு இல்லை. உண்மையிலே அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா உங்க வாழ்க்கையில போய் நடந்துருச்சு. அது it was not invited by you, but it so happened in your life. Maybe you are not part of it, but it happened in your life. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா அது சம்பவித்து போனது. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அந்த தடயங்களை நான் அழிக்கிறேன். அந்த கடந்த கால தடயங்களை அழிக்கிறேன். அந்த கடந்த கால தழும்புகளை நான் இல்லாமல் போக பண்ணுகிறேன். so that you will have a fresh beginning. ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு அருளும்படிக்கு உன் வாழ்க்கையில நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வரேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க இவங்களுடைய லைஃப் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அதனால தான் போட்டிருக்கேன், God wanted to eliminate, eradicate the traces and tracks of defeat. கடந்த காலத்தின் அந்த காரியங்களை 3 சோதனை நடந்தது பிரதானமா இல்லையா? அப்படிதானே? இயேசுக்கு 3 சோதனை. ஒன்று ஆகாரத்தை பற்றியது, இன்னொன்று ஆராதனை பற்றியது, இன்னொன்று அவிசுவாசத்தை பற்றியது. அப்படிதானே? கரெக்டா? அப்படிதானே? 3 தானே இயேசுக்கு நடந்தது. ஆமாவா இல்லையா? அது கூட எப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, இருக்கலாமோ அப்படின்னு. அப்படி தானங்க போட்டிருக்கு. இந்த கல் அப்பமாகும்படினா அது சாப்பாடு பிரச்சனை தானே. இஸ்ரவேலுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? சாப்பாட்டை வச்சு இஸ்ரவேல் பிரச்சனை பண்ணாங்களா? ஆமாம் இருந்துச்சு. 2வதுன்னு சொல்கிறான், என்னை பணிந்து கொள்ளுங்கிற ஆராதனை பிரச்சனை. அப்படிதானே? பொன் கன்று குட்டியோடைய கதையா தானே இல்லையா? 3வது அவிசுவாசம். என்னன்னா பரீட்சை பார்த்தார்கள். அப்படிதானே? இயேசு அதான் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இதான் நடந்துச்சு அவங்களுக்கு. அப்ப இஸ்ரவேலர்கள் 40 வருஷமா எதுல பிரதானமா அடி வாங்கினானோ அதை 40 நாள்ல அவர் என்ன பண்றாரு? ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென். சிலுவையின் மேன்மை என்ன தெரியுமா? உங்க பாஸ்ட தேடினாலும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கடந்து வந்த வாழ்க்கையில உங்களுக்கு நிகழ்ந்தவைகள், நான் சொன்னது போல அந்த எவிடன்சஸ், அந்த ட்ராக்ஸ், அந்த ட்ரேசஸ் எல்லாவற்றையும் உங்களுக்கு விரோதமாக எவைகளெல்லாம் சான்றாக நின்று கொண்டிருந்ததோ அவைகளெல்லாம் இயேசு அப்புறப்படுத்தி விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதில் இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கு. அதனால தான் இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம், தேவ சித்தத்தின் பரிமாணங்கள். நம்பர் 1, முதலாவது என்ன ஒரு சோதனை? லூக்கா 4ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, காட்ஸ் வில் அதுல 3 டைமென்ஷன் இருக்கு, 3 பரிமாணங்கள் இருக்கிறது. அது இருந்தால் தான் அது தேவ சித்தம்.
அதில் முதலாவது என்ன அப்படின்னா when to do, எப்பொழுது. ரெண்டாவது எதை, what to do. மூணாவது எப்படி, how to do. தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிற நேரத்தில் செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த முதலாவது வாசிச்சோமே, அங்கே பிசாசு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த கல்லுகளை அப்பமாக்கும். நல்லா பசிக்குது ஆண்டவரே உங்களுக்கு. ஏன்னா பைபிளில் போட்டு அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று, நல்ல பசி. அந்த நல்ல பசி எடுத்துருக்க நேரத்தில் வந்து சொல்கிறான், நீங்கள் இந்த கல்லை அப்பமாக்குறீங்களா? பவுல் பின்னாட்கள் எழுதுகிறாரு, சத்துருவின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம், ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டான், வந்து பசிக்கிறதுனால பார்த்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு. அவனுடைய நோக்கம் தேவனுடைய சுத்தத்திலிருந்து குமாரனாகிய கிறிஸ்துவை விலகச் செய்ய வேண்டும் என்பது. அல்லேலூயா. ஸோ இந்த முதல் காரியம் இருக்கு, இட் இஸ் ஆல் அபவுட் த டைமிங் ஆஃப் காட்ஸ் வில். வென், எப்பொழுது. எப்பொழுது அவர் முதல் அற்புதத்தை எப்போதான் செய்யணும்? கானா ஒரு கல்யாண வீட்டில் தான் செய்யணும், அப்படித்தானே? அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அவருக்கே பசி எடுத்தா கூட என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது, அப்படித்தானங்க? ஸோ த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் வாஸ் ரெக்கார்டட் அட் கானா, அட் a wedding day. இதுதான் தேவ சித்தம், இதுதான் அவர் செய்த முதல் அற்புதம் என்று வேதம் சொல்லும் பொழுது, அதுக்கு முன்னாடி அவர் அற்புதமே செய்யலை. அப்போக்ரிஃபல் ரைட்டிங்ஸ், தள்ளுபடி ஆகமங்களை நாம் தள்ளிவிட்டோம். எதுக்கு தெரியுமா? இயேசு குழந்தையா இருக்கும் போதே அற்புதம் செஞ்சான்னு எழுதி வச்சிருக்காங்க சிலது. அவர் களிமண்ணிலே ஒரு புறாவை செய்து உஃப்னு ஊதினார், அது பறந்து போனதுன்னு. இப்படிலாம் என்ன இல்லை, ஏன்னா தெளிவுபடுத்துகிறது வேதம், இதுதான் அவர் செய்த முதலாவது அற்புதம். எழுதினது யாரு? மார்பிலே சாய்ந்திருந்த யோவான், சீஷனாகிய யோவான். அதனால பார்த்தாங்க, இதெல்லாம் தேவையில்லை, இதுல முரண்பாடு இருக்கு, வேண்டாம், அது தூக்கிட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நம்பர் 1 என்ன அப்படின்னா டைமிங். when to do, டைமிங். அல்லேலூயா. ஸோ ரொம்ப முக்கியம் டைமிங். இஸ்ரவேல் ஜனங்க அதில் மிஸ் ஆனாங்களா? ஆமா ஆனாங்க. எப்படி ஆனாங்க? இப்போ போய் சேர வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் லேட்டாக போயிட்டாங்க, அப்படித்தானே? 40 வருஷத்துக்கு அப்புறம் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை யூதா கோத்திரத்திலிருந்து எழுப்பலான்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, எங்களுக்கு இப்பயே ராஜாவை கொடுன்ட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்துல தண்ணி சொல்லுங்க, டைமிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவர் எல்லாத்தையும் அதனதன் காலத்துல நேர்த்தியா செய்வாரு. அல்லேலூயா. மனுக்குள்ள விழுந்ததுக்கு காரணமே என்ன? டைமிங் பிரச்சனை தான், அப்படித்தானே? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த கனியை பறித்தார்கள். பறிக்கிறதுனா என்ன? டைமிங் போட்டு தள்ளுறதான். பெற்றுக்கொண்டா, பொறுமையா காத்திருந்து பெற்றுக்கொண்டா அதான் சரி, அப்படித்தானே? அதுல நன்மை இருந்துச்சு, தீமை இருந்துச்சு. ஆனா தேவ திட்டம் என்னவா இருந்துச்சுன்னா, மனுஷனை கொண்டே தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்கும்படிக்கு தேவன் மனுஷனை தம்முடைய சாயல்படியே படைத்தார். எதுக்குனாப்பா, அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்னவா இருந்துச்சுன்னா, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா, உன்னுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமா அந்த நன்மை அந்த தீமையை அழித்திருக்கும். தோட்டத்திலே எல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த கனி முழுவதுமா நன்மையின் கனியா மாறின உடனே அவர் வந்து ரிவார்டு கொடுப்பார். அப்பா, நீ நல்ல பிள்ளையா இருந்த, நீ சொன்னதை கேட்ட, இந்த அந்த நன்மையின் கனியை புசின்னு கொடுத்தோடனே, அதை சாப்பிட்டோடனே அவனுடைய நன்மையின் கண்கள் திறக்கப்படும். திறந்தோடனே அடுத்து என்ன செஞ்சிருப்பாருன்னா, இங்கே வாப்பா, அதை விட இன்னொரு ரிவார்டு இருக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியும் உனக்கு என்ன செய்றேன், எடுத்தரேன், என்னன்னைக்கும் நீ என்னை போலவே இருப்ப. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் வஞ்சகன் வஞ்சித்தபடினாலே நம்ம என்ன பண்ணிட்டோம், பறிச்சுக்கிட்டோம், அப்படிதானே? அல்லேலூயா. அதனாலதான் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களையும் பையங்களையும் பார்த்து என்ன சொல்றோம், நீ எதையும் பறிச்சிடாதப்பா, நீ நல்லபடியா படிச்சு நல்லபடியா வேலைக்கு வந்து எல்லாரும் உனக்கு ஆண்டவரே என்ன பண்ணுவாரு, எடுத்து கொடுப்பார், அப்படித்தானே? அல்லேலூயா.
அப்போ டைமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 5-7 வரைக்குள்ள வசனங்கள் வாசிக்க கேட்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இந்த 2வதுல நான் சொன்னேன் அதாவது வாட், தேவ சித்தத்தில் 2வது பரிமாணம் என்ன? எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதான் டைமிங்கு. 2வது எதை. இப்படி யோசிங்க. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவுமே மனுஷகுமாரன் வந்தார். அப்படிதானே? விழுந்து போன மனுக்குலத்தை மீட்க வந்தார். ஆதாம் இடத்திலிருந்து எவைகளெல்லாம் பறிக்கப்பட்டதோ, அவன் சொல்றதுல ஒன்று தான் பொய். என்ன சொல்றான்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். அவனுக்கு கொடுக்கப்படலை. ஆதாம் அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? பறித்து கொண்டான். அதனாலதான் பறித்து கொண்டவனிடத்திலிருந்து சகலவற்றையும் இவர் திரும்பமா பறித்து கொண்டார். உரிந்து கொண்டுன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இவன் என்ன சொல்றான்? ஒரு மலைக்கு மேலே கொண்டு போய் 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் காமிச்சான். ஏன்னா அந்த 1 நிமிஷத்தில் யாரை தான் பார்க்க முடியும்? அவனால் பார்க்க முடியாது, இயேசுவால் பார்க்க முடியும். அவர் ஃபுல்லி டிவைனாக இருந்ததுனால அவரால் என்ன செய்ய முடியும்? 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் காமிச்சு என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஒரு டீலு. நீங்கள் பேசாமல் என்ன பண்ணிடுங்க, என்னை பணிந்து கொள்ளுங்க, இது பூரா உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், இங்கேயே கை மாற்றிடுறேன், இப்படியே வாங்கிக்கோங்க. இதில் என்ன இருக்கு? இது என்ன இருக்கு? ஒருவேளை இந்த காலத்தில் யாராவது வாழுகிறவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, ஒன்று பயங்கரமான ஒரு கோர மரணத்தில் சாகணும், இல்லைன்னா சத்தம் கட்டாமல் இங்கனக்குள்ள காலில் விழுந்து வாங்கிட்டு போயிடலாம். அப்படின்னா என்னத்தை சூஸ் பண்ண போகிறோம்? The second temptation was all about the design. Praise the Lord. Hallelujah. The first was about the timing. The second was about the design. Hallelujah. இயேசு உலகத்துக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? வந்ததே எதுக்கு தான் வந்தார்? மரிக்க தான் வந்தார். மரிக்க தான் வந்தாருங்க. Hallelujah. தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவரால் சாகவே முடியாது. அவர் சாகணும்னா அவருக்கு ஒரு சரீரம் தேவை. எபிரேயர் நிருபம் தான் சொல்லுகிறது, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். The very design of Jesus is all about dying. அவர் மனுக்குலத்துக்காக மரிக்க வேண்டும். மரிக்கவே முடியாதவர் மனுக்குலத்திற்காக மரிப்பதற்காக ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அவர்கிட்ட போய் என்ன சொன்னா தெரியுமா? இதெல்லாம் கொடுத்துறேன், நீங்க சாக வேண்டியது இல்லை. So the second temptation was about the design. Hallelujah. Praise the Lord. You cannot compromise on your design and say that you are doing God's will. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற ஒரு டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிசைன் படி நீங்க வாழாம நான் அவர் சித்தத்தை செய்தேன்னு சொல்லவே முடியாது. He was designed to die so that you and I are designed to have dominion. அவர் மரித்தார் எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் ஆளுகை செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க ஆண்டு கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதான் உங்க டிசைன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, ஆனா எகிப்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதனாலதான் யோர்தானை தாண்டி வந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், கில்காலின் அனுபவத்தை கொடுத்து, எகிப்தின் நிந்தை இனி உங்கள் மேல் இராதபடிக்கு அதை புரட்டி தள்ளினேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, you are designed to have dominion. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூணாவது லூக்கா 4ஆம் அதிகாரம் அதில் 9-10
அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும். ரைட், அல்லேலூயா. இது என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, அடுத்து தேவாலயத்தின் உப்பரிகை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டான். நிப்பாட்டி சொன்னான், சரி நீர் காலெல்லாம் விழமாட்டீர், நீர் சாக தான் போறீர், அதனால் இங்கிருந்து என்ன பண்ணும், கொதிச்சு சாகும். அப்படிதானே? தேவாலயத்தின் உப்பரிகையிலேருந்து கீழே குதிச்சா என்ன ஆயிருக்கும்? இயேசு அப்படி ஆட்டோ மோதி செத்தார்ன்றதுக்கா இயேசு வந்தார்? Jesus did not come to die on an accident. No. அப்ப இந்த மூணாவது தேவ சித்தத்தை, அதில் இருக்கிற மூணாவது டைமென்ஷன் என்னன்னா, it is about the plan. அல்லேலூயா. மரத்தின் கனியினால் மரணம் வந்திருக்க, மரத்தின் கனியாகத்தான் இயேசு மரிக்க வேண்டும். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அப்ப இவ்விதமான ஒரு மரணத்திற்குள்ளாகத்தான் அவர் மரிக்க வேண்டும். அப்படி மரித்தா தான் உங்க மேலே என் மேலும் இருந்த சாபத்தின் கட்டுகள் மாறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படித்தானே? இயேசு சும்மா அந்த காலத்தில், இப்போ துப்பாக்கிலாம் இருக்கு, அந்த காலத்தில் பட்டயம்லாம் இருந்துச்சு. இயேசு கழுத்தை வெட்டி சாகருக்கா வந்தார்? இல்லை. அவர் மரிக்க தான் டிசைன் பண்ணார் தேவன் அவரை. அப்படி டிசைன் பண்ணதிலையும் எவ்விதமான மரணத்திற்குள்ளாக அவர் மரிக்க வேண்டும் என்பதையும் ஏற்கனவே எழுதி வைத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீந்துகிறவன் நீந்துகிற வண்ணமாய், அப்படிதானே? ஏசாயால இருக்கு அதெல்லாம். நீந்துகிற வண்ணமா கை அப்படியே, அப்படிதானே? அவ்விதமாகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ சித்தம்னு சொல்றதுல 3 டைமென்ஷன் இருக்கு. 1 when, எப்பொழுது, 2வது எதை, 3வது எப்படி. அந்த 3ஐயும் சேர்த்து குமாரனாகிய கிறிஸ்து நிறைவேற்றினார். இந்த 3லையுமே இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? தடுமாறி தோற்று போய் தடயங்களை விட்டு சென்றார்கள். இயேசு வந்து அதெல்லாத்தையும் என்ன பண்ணார் தெரியுமா? அழித்து போட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராலே நாம் தேவ சித்தத்தை நிச்சயமாக செய்ய முடியும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் அதை பரிபூர்ண சித்தம் என்று சொல்கிறது. அவருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து நாம் அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் சொல்றாரப்பா, டைமிங் தேவன் வச்சிருக்கிற அந்த எல்லாத்தையும் அவர் அந்தந்த நேரத்தில் செய்கிறாரு. 2வது டிசைன், 3வது பிளான், தேவ திட்டங்கள். அவர் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டுமோ அப்படியே நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய உண்மையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ நான் நிச்சயமா நம்புகிறேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இதெல்லாத்தையும் அழகா பிளான் பண்ணியிருக்கிறார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க திட்டம், எனக்கு இருக்கிற உங்களுடைய பிளான், அதைத்தான் நான் செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. என்னை குறித்து நீங்க எப்படி டிசைன் வச்சிருக்கீங்களோ அந்த டிசைன் படி தான் எனக்கு எல்லாமே என்ன செய்யணும், நடக்கணும். எல்லாவற்றையும் நீர் சொல்லுகிற வேளையிலே நான் செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய வேளை வராமல் தண்ணீர் திராட்சரசமாய் மாறாது. Praise the Lord. Hallelujah. So the timing is connected to transformation and the design is connected to dominion. சுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எதை எப்போ எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றி ஒரு பெரிய ஆளுமையை உங்க வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்னா சாபங்கள் சிலுவையில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் உதவி செய்வார். சுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இவைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? கிறிஸ்து இயேசு அவருக்குள்
வாக்கு பண்ணப்பட்ட எல்லாம் ஆமென் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெற்றியை பற்றி பேசணுமே. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர்ல 15:57 நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ராஜாவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொள்ளுகிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், He has done something in your life that is regarding your past. உன் கடந்த காலத்தை குறித்த ஏதோ ஒன்றை, ஏதோ சில காரியங்களை இன்றைக்கு அவர் தடயங்களை எல்லாம் அழித்து தழும்புகளை எல்லாம் மாற்றி இனிமேல் உனக்கு தொந்தரவுகள் இல்லை, நான் உன்னை நடத்துகிறேன். I am leading you. You have a bright future. உனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலம் உண்டு. நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடுகிறவர்கள் தேடினாலும் அது ஒன்றும் தென்படாது. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு தேடினாலும் தென்படாத விதமாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய தடயங்களை, தோல்வியின் தடயங்களை, தோல்வியின் தழும்புகளை நான் அகற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. Thank you Lord. Yes Lord, நன்றி அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. உங்க பிரசன்னம், உங்க மகிமை இந்த இரவு நேரத்திலும் எங்களை நிரப்பட்டோம்ப்பா. Oh hallelujah. Amen, 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 amen. உணர்ந்து சொல்லுமா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே
தேவனே, உம்முடைய வார்த்தைகள் இந்த நாளில் நிறைவேறுவதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் சொன்னவைகளை நிறைவேற்ற உண்மையும் நீதியும் உள்ளவர். வாக்குகள் எல்லாம் உமக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீர் அவைகளை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன். இரவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஆன்லைன்ல இணைந்திருந்தாலும் சரி, நேர்ல வந்திருக்கிற ஜனங்களா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை, நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்யும்படி எங்களை இன்னும் உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, அந்த டைமிங், அந்த டிசைன், அந்த பிளான், இவைகளெல்லாம் ஆவியானவராலே அறிந்து கொண்டு எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும்படி, மிகுந்த நன்மையோடு அமையும்படி உதவி செய்யும். நாங்கள் கிறிஸ்து இயேசுவை மாம்சத்தின்படி அறியாமல் ஆவியின்படி அறிந்து கொள்ள அனுக்கிரகம் பண்ணும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், வழிநடத்தலும், ஆசீர்வாதங்களும் நம்ம அனைவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென்.